Good morning students and my dear friends. I welcome you all to part 4 video of English phonics. So in the last 3 videos we have seen how to pronounce short vowel sounds A, E and I. This video is to pronounce short vowel sound O. So before getting into the short vowel sound part 4 video, we usually recall what are the alphabets and vowels. So these are the alphabets, English alphabets. We all know there are 26 letters in English alphabets, and of which 5 letters are vowels. Vowels na உயிர் எழுத்துக்கள்னு சொல்லியிருக்கேன். So Englishல இருக்கிற alphabets 26 alphabetsல வந்து 5 letters வந்து உங்களுக்கு வந்து vowels. So அது என்னன்னு பார்த்தீங்கன்னா A, E, I, O and U. So last 3 videosல வந்து நம்ம வந்து how to pronounce short vowel sound A, how to pronounce short vowel sound E, how to pronounce short vowel sound I, இது மூணு நம்ம பார்த்தோம். So this video we are going to see how to pronounce short vowel sound O. O அப்படிங்கிற vowel வந்து நம்ம ஷார்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆ இப்படி தான் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஆ கிடையாது, ஆ. நல்லா கவனிச்சுக்கோங்க, டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓ வந்து அது ஆ நம்ம தமிழ்ல ஆ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, ஆ அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதே லாங் வவல் சவுண்ட் வரும்போது ஓ வந்து ஓன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அது நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ ஷார்ட் வவல் சவுண்ட் ஓ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா ஆ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆ அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஓவோட வர காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அது நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக வந்து புரியும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து ஓ combines with G. O combines with G to form og. So நான் முன்னாடியே சொன்ன மாதிரி O இதை படிக்கும்போது O and G அப்படிதான் படிக்கணும். But O will make a sound of A, G will make a sound of G. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், G வந்து it makes a sound of G. G வந்து 2 sounds make பண்ணும், G and G. இது வந்து பார்த்தீங்கன்னா word it will vary with words. So mostly வந்து G ஓட sound வந்து பார்த்தீங்கன்னா G sound தான், but very few cases it will also make a sound of J. அது வந்து நம்ம consonant sounds பார்க்கும்போது அது உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ வந்து இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, G makes a sound of G. So O makes a sound of A, G makes a sound of G. ரெண்டும் சேர்த்து சொல்லும்போது og. Next, O and T combination. O makes a sound of A, T makes a sound of T. So ரெண்டும் சேர்த்து சொல்லும்போது ot. நல்லா திருப்பி நல்லா கவனிச்சுக்கோங்க. O G og, O G og, O G og, O T ot, O T ot, O T ot. So next combinations நம்ம பார்க்கலாம். O and P. O makes a sound of A, P makes a sound of P. O P op, O P op, O P op. Next X combination, O and X combination. O க்கு வந்து A, X க்கு வந்து O X ox, O X ox, O X ox. So these are the 4 combinations. If you want to recall, நம்ம வந்து A வந்து it makes a sound of A அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். Next E makes a sound of A அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். Next I makes a sound of E அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ 4th letter short vowel sound O, O makes a sound of A. So இதை வச்சு நம்ம எப்படி வந்து words வந்து எப்படி நம்ம read பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம்.
இதுல இருக்கிறது எல்லாமே வந்து ஷார்ட் வவல் சவுண்ட், ஷார்ட் ஓ சவுண்ட்ஸ் மேக் பண்ற வேர்ட்ஸ் தான். இந்த வேர்ட்ஸ் வந்து ஓவோட ஒவ்வொரு கான்சனன்ட் சேரும்போது எப்படி வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் B-O-B, Bob. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி O and B makes a sound of ob. O-B, ob. முன்னாடி வந்து ஒரு B வந்திருக்கு. This B makes a sound of B. B-O-B, Bob. B-O-B, Bob. C-O-B, cob. C-O-B, cob. L-O-B, lob. இந்த இடத்துல C makes a sound of K. C வந்து ரெண்டு sounds make பண்ணும். ஒன்று வந்து S, இன்னொன்று வந்து K. இது வந்து இதுவும் it will vary with words. So இந்த இடத்துல வந்து C makes a sound of K. C-O-B, cob. L-O-B, lob. L makes a sound of L. L-O-B, lob. M-O-B, mob. R-O-B, rob. S-O-B, sob. So O and B makes a sound of ob. So முன்னாடி வர கான்சனன்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த சவுண்ட்ஸோட நம்ம சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது bob, cob, lob, mob, rob, sob அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் O and D காம்பினேஷன்ஸ். ஓக்கு வந்து ஆ, டிக்கு வந்து ட், ஆட். O, D, odd. C வந்து it makes a sound of K. C-O-D, cod. N-O-D, nod. N makes a sound of N. N-O-D, nod. O-D-D, odd. Same. இது வந்து O வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. So O-க்கு வந்து ஆ sound. So O-D-D, odd. D-க்கு வந்து D. So O-D-D, odd. P-O-D, pod. P makes a sound of P. P-O-D, pod. R-O-D, rod. R makes a sound of R. S-O-D, sod. S makes a sound of S. So O-B combination நம்ம பார்த்தோம். O-D combination நம்ம பார்த்தோம். Next வந்து O-G combination. O-G combination நம்ம இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி போன ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம். O-G makes a sound of og. So B-O-G, bog. B makes a sound of B. So B-O-G, bog. C-O-G, cog. C makes a sound of K. D-O-G, dog. நம்ம எல்லாருக்குமே தெரியும் D-O-G, dog. அது எப்படி D-O-G dog டாக்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். O-G-க்கு og, D-க்கு D. So D-O-G, dog. F-O-G, fog. F makes a sound of F. H-O-G, hog. H makes a sound of H. J-O-G, jog. J makes a sound of J. L-O-G, log. L makes a sound of L. So next வந்து பாத்தீங்கன்னா O-M combination. நம்ம வந்து இப்போ O-B, O-D, O-G combinations பார்த்தோம். Next வந்து O-M combination. O-M, om. O-க்கு வந்து ஆ, M-க்கு வந்து M. O-M, om. M-O-M, mom. M-க்கு M. So M-O-M, mom. P-O-M, pom. P makes a sound of P. So mom, pom அப்படிங்கிறது O-M combinations. Next வந்து O-P. O வந்து P ஓட சேரும்போது நம்ம பார்த்திருக்கோம் op அப்படின்ற sound produce பண்ணும். So B-O-P, bop. C-O-P, cop. H-O-P, hop. L-O-P, lop. M-O-P, mop. P-O-P, pop. T-O-P, top. So these are the words with O-P combinations. Next வந்து O-T combination. O-T combination நம்ம already படிச்சிருக்கோம். O-க்கு வந்து ஆ, T-க்கு வந்து T. ஆ, T, ot. So OT ஓட combination வந்து எப்படி pronounce பண்ணோம்? Ot. So C-O-T, cot. C-க்கு வந்து K. C-O-T, cot. D-O-T, dot. G-O-T, got. G-க்கு வந்து K sound. H-O-T, hot. J-O-T, jot. L-O-T,
lot. இந்த இடத்துல Jக்கு வந்து sound. So JOT jot, LOT lot, NOT not, Nக்கு n, POT pot, Pக்கு ROT rot, Rக்கு r. So we have seen all combinations OB, OD, OG, OM, OP, OT. In the combination words எல்லாமே நம்ம இப்ப பார்த்தோம். Next, certain 4-letter words பார்க்கலாம் with O sound. Similar short vowel sound O வச்சு. DOCK, dock. உங்களுக்கு நல்லாவே தெரியும் CK அப்படிங்கிற combination will make sound of K. CK வந்தா அது வந்து consonant combinations, consonant நம்ம வந்து consonant blends, consonant digraphs வந்து நம்ம படிக்க போறோம் in future. So CK அப்படிங்கிறது வந்து ரெண்டு consonant சேர்ந்து வந்து ஒரு digraphன்னு சொல்லுவோம். ரெண்டு consonant சேர்ந்து வந்து ஒரு லெட்டரா நம்ம pronounce பண்றோம். அதுல வந்து CK அப்படிங்கிறது வந்து K அப்படின்னு சொல்லி pronounce பண்ணோம். So OCK ok. Ok வந்து A, CK க்கு K. So OCK ok. முன்னாடி D வந்திருக்கு D. So DOCK dock. LOCK lock. L makes a sound of L. So LOCK lock. ROCK rock. SOCK sock. Next வந்து OSS combination. O and S சேரும்போது very simple. O க்கு A, S க்கு S. இன்னொரு S வந்திருக்கனால S. So OSS os. OSS os. நம்ம கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் because 2S வந்திருக்கனால OSS os. So BOSS boss. B makes a sound of B. So BOSS boss. LOSS loss. L makes a sound of L. MOSS moss. TOSS toss. Next வந்து நம்ம already OG combination நம்ம படிச்சிருக்கோம். O and G makes a sound of og சொல்லி படிச்சிருக்கோம். இப்போ ROG rog. So முன்னாடி ஒரு F வந்திருக்கு. F makes a sound of F. So FROG frog. Next BLOG blog because LOG log ன்னு சொல்லி pronounce பண்ணோம். முன்னாடி B வந்திருக்கு. So BLOG blog. B க்கு B. Next SLOB slob. OB combination முன்னாடியே பார்த்தோம். So LOB lob, SLOB slob. S க்கு வந்து sound போடணும். So SLOB slob. So these are the few 3-letter and 4-letter words with O sounds. Next வந்து some more words பார்க்கலாம். கொஞ்சம் bigger words வரும்போது எப்படி நம்ம வந்து pronounce பண்றது அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். இப்போ first word பாருங்க OCTAGON. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி நம்ம வந்து pronounce பண்றது அப்படினா you have to first break the syllables. இது வந்து நம்ம வந்து எல்லா வேர்ட்ஸ்க்குமே வந்து syllables அப்படினு சொல்லி இருக்கும். எந்த இடத்துல நம்ம break பண்ணா ஈஸியா அதை pronounce பண்ணலாம் அப்படிங்கிறது தான் syllable-ஓட மீனிங். So இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு O வந்து A sound நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். So O and C ரெண்டும் சேரும்போது ok. அது நம்ம pronounce பண்ணோம். O CC makes a sound of k சொல்லிருக்கேன். So O and C ரெண்டும் சேர்த்து சொல்லும்போது ok. பக்கத்துல வந்து next வந்து பாத்தீங்கன்னா TAG. இது வந்து நம்ம வந்து already A short vowel soundல பார்த்திருக்கோம். TAG tag அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். So OC க்கு ok, TAG tag, octag, ON on, octagon. Okay, so இப்படி தான் நம்ம வந்து break பண்ணி படிக்கணும். ON வந்து on அப்படிங்கறதுனால octagon அப்படின்னு படிக்க கூடாது. octagon அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். Next வந்து OCTOBER October. இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். It's one of the months. So இது எப்படி படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா OC ok, TOB tob. So October, BER ber அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். Short vowel sound E-ல. So சேர்த்து pronounce பண்ணும்போது October. Next OPULENT opulent. Because நம்ம LENT already short vowel sound E-ல படிச்சிருக்கோம். LENT lent.
OPக்கு op படிச்சிருக்கோம். இந்த இடத்துல U makes a long vowel sound U. So opulent அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். Next வந்து FROST. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் OS makes a sound of OS, ROST rost இல்லையா? So OS வந்து OS sound make பண்ணோம். ROS ROS, Tக்கு T. So ROST rost. முன்னாடி ஒரு F வந்திருக்கு FROST frost because F makes a sound of F. So FROST frost அப்படின்னு சொல்லி படிக்கணும். Same ROCK, OCK நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். OC அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ROCK rock சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ முன்னாடி ஒரு F வந்திருக்கு. ஸோ FROCK frock. Next OXYGEN. நம்ம வந்து ஷார்ட் vowel sound E ல படிச்சிருக்கோம். GEN வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? gen. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா G takes a sound of J. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து G takes a sound of G அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த இடத்துல G takes a sound of J. ஸோ GEN gen, GEM gem அந்த மாதிரி. இப்போ ஓக்கு வந்து நம்ம படிச்சிருக்கோம். O makes a sound of on சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ OX ox, நடுவில் ஒரு Y வந்திருக்கு. oxy, GEN gen. ஸோ oxy plus gen, oxygen. Next OBJECT, object. OB ob, JECT jet. So object. Next FLOCK, very easy. LOCK lock ன்னு சொல்லி படிச்சிருக்கோம். முன்னாடி ஒரு F வந்திருக்கு. FLOCK flock. Next STOVE, TOVE tau. அதாவது VE அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து காம்பினேஷன் எடுக்கும் சவுண்ட்ல. ஸோ TOVE tau. ஸோ முன்னாடி ஒரு S வந்திருக்கு. STOVE stau. Next DOLPHIN. நம்ம வந்து ஓலேருந்து போகலாம். DOL is doll because O takes a sound of A. So OL all, DOL doll. PHIN நம்ம I sound படிச்சிருக்கோம். Iக்கு வந்து E short vowel sound. So PHIN fin. அதாவது Pயும் Hயும் ரெண்டு கான்சனன்ட் சேரும்போது அப்படின்ற சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ PHIN fin. ஸோ doll fin, doll plus fin, dolphin. This is how you have to separate the words and pronounce. பெரிய வேர்டாக வரும்போது நம்ம தெரிஞ்ச இடத்துலேருந்து போகணும். எந்த இடம் நம்மளுக்கு நல்லா தெரியும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேர்டில் இருக்க லெட்டர்ஸை ஆட் பண்ணி சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ROBIN. We know ROB is rob. Oக்கு O, Bக்கு B. So ob. IN in சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். So ROBIN robin. Next MOTH. TH இந்த ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். So OTH oth because O makes a sound of A, TH makes a sound of T. So OTH oth, frontல ஒரு M வந்திருக்கு. So MOTH moth. Next CLOTH cloth because OTH oth, LOTH loth, முன்னாடி ஒரு C, C takes a sound of K. So CLOTH cloth. cloth அப்படிங்கிறது வந்து CLOTH அப்படின்னும் போது cloth அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். இதே CLOTHES அப்படின்னு வரும்போது clothes அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். அந்த இடத்துல O takes a long vowel sound O. So CLOTH அப்படின்னு வரும்போது cloth அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். பட் இதே வந்து CLOTHES அப்படின்னு வரும்போது அதாவது clothes, clothesனா ஆடையை குறிக்குது. ஸோ clothesன்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து OBLONG. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் LONG எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்னு. Nனும் Gயும் ரெண்டு கான்சனன்ட் N அண்ட் G இது ரெண்டும் சேரும்போது
ங் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ஸோ LOONG ஆங், LONG லாங், எல்லுக்கு வந்து இல். ஸோ LONG லாங். முன்னாடி இன்னொரு ஓ இருக்கு, ஓக்கு வந்து ஆ, ஆ. நெக்ஸ்ட் பி வந்திருக்கு, பிக்கு என்ன சவுண்ட்? ப. ஸோ OB ஆப், ஆப் plus long, oblong. Okay, so this is how you have to pronounce. So இந்த மாதிரி நிறைய words வந்து உங்களுக்கு with O sounds இருக்கு. நான் வந்து few words which will be difficult for you to pronounce அப்படிங்கறது அந்த words மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு வந்து pronounce பண்ணி காமிக்கிறேன். So நீங்க இதே மாதிரி நிறைய words வந்து நீங்க practice பண்ணுங்க. அதாவது ரொம்ப வந்து குட்டி பசங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வெறும் 3 letter and 4 letter words மட்டும் இப்போதைக்கு practice பண்ணுங்க. up to 3rd standard or 2nd standard இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 letter and 4 letter words வரைக்கும் நீங்க practice பண்ணிட்டே இருங்க. as and when they practice அவங்க வந்து கொஞ்சம் grow ஆக அவங்க வந்து பெரிய வேர்ட்ஸும் வந்து அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களாவே ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் கூட பெரிய கிளாஸஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீடிங் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு பிக் வேர்ட் வந்தா எப்படி படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு இருந்தீங்கன்னா நான் சொன்ன கான்செப்ட் படி யூ பிரேக் த வேர்ட் இன்டு சிலபிள்ஸ். அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு தெரியுமோ அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் நீங்க போய் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேர்ட்ல இருக்க லெட்டர்ஸை நீங்க ஆட் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ண பாருங்க. இந்த ஃபோனிக்ஸ் சீரீஸ் ஃபுல்லா முடிக்கும் போது கண்டிப்பா உங்களால எல்லாராலும் இது ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லாராலையும் கண்டிப்பா பெரிய வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா ரீட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இப்பதான் வந்து 4th பார்ட்ல இருக்கோம். அதாவது ஷார்ட் வவல் சவுண்ட் ஓல இருக்கும், இதுக்கப்புறம் ஷார்ட் வவல் சவுண்ட் யூ, அதுக்கப்புறம் லாங் வவல் சவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் கான்சனன்ட் சவுண்ட்ஸ், கான்சனன்ட் பிளெண்ட்ஸ், கான்சனன்ட் டயக்ராஃப்ஸ், இது எல்லாமே இருக்கு. ஸோ வவல் காம்பினேஷன்ஸ் இதுவும் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம படிக்கும்போது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அட் தி எண்ட் ஆஃப் when I end this series, இந்த இங்கிலீஷ் ஃபோனிக்ஸ் சீரீஸ் நான் முடிக்கும் போது கண்டிப்பா உங்களால வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு வேர்டை வந்து அழகாவே வந்து ரீட் பண்ண முடியும். how long or how big the word it is, you can easily read the word. So இந்த வீடியோ சீரீஸை வந்து ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்ணுங்க, பிகாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேசிக் ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா இருந்தாதான் நம்மளால வந்து நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் சொல்றேன் ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ்ல வந்து நம்ம கிளியரா இருக்கணும் சவுண்ட்ஸ்ல. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிற 3 letter and 4 letter words keep practicing every day. ஒரு 1 hour எடுத்து keep practicing. அவங்களுக்கு இதை ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தென் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வீடியோவா ப்ரோக்ரஸ் ஆக அவங்க எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் ஹையர் கிளாஸஸ் வரும்போது ஈஸியா அவங்களாவே வந்து பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் பெரிய கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் வேர்ட்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா நீங்களும் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் வேர்ட்ஸ் 3 letter words 4 letter words keep practicing and then you can easily progress for bigger words which you find it difficult to pronounce. ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்க. எல்லா வேர்ட்ஸும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் திருப்பி ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க, என்னோட சேர்ந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ரீடர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், புக்ஸ் இது எல்லாத்தையும் இருக்கிற வேர்ட்ஸும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. If you have any doubts, please feel free to call me or comment. Thank you.